EPCC எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன் இன்னைக்கு தேவன் உங்களை வல்லமையாக உங்களை சந்திக்க போறாரு. பிரச்சனையா, பாரமா, கஷ்டமா, நோயா, இன்னைக்கு நீங்க ரைட்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களை வல்லமையா சந்திக்க போறாரு. இன்னைக்கு நிச்சயமா உங்களுக்கு கர்த்தர் பேச போறாரு. நம்ம என்ன செய்ய போறோம்னா, நம்ம அவரு என்ன பேச போறாருன்னு காது கொடுத்து கேட்போம். வாங்க நம்ம என்ன செய்வோம், முதல்ல கண்களை மூடி ஒரு சிறு ஜெபம் செய்து அப்புறம் நம்ம துதித்த ஆராதனை செய்வோம். வாங்க ஒரு சிறு ஜெபத்தோட நம்ம ஆரம்பிப்போம். அப்பா, எங்க பரலோக பிதாவே, இந்த நேரத்துல நாங்கள் அனைவரும் இயேசு கிறிஸ்து நாமத்துல உங்களோட கிருபையின் சிங்காசனம் முன்னாடி அமர்கிறோம் அப்பா. இந்த நாள்ல அப்பா நீங்க வல்லமையாக எங்கள்கிட்ட பேச வேண்டும் அப்பா. எங்கெல்லாம் நாங்க மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு தட்டி உளுந்து எந்திரிச்சு இருக்கிறோமோ அப்பா, அங்கெல்லாம் எங்களுக்கு ஒரு விடுதலை வச்சிருக்கிறீங்கன்னு நாங்க முழு மனதோட விசுவாசிக்கிறோம் அப்பா. எங்களோட துதி ஆராதனை இன்னைக்கு அப்பா பரலோகத்துல உங்களை இடம் வந்து சேர வேண்டும் அப்பா. சகலத்தையும் வல்லமையாக வழி நடத்துங்களப்பா. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே, ஆமென். வாங்க எல்லாருமே எந்திரிச்சு நின்னு தேவனை துதித்து ஆராதனை செய்வோம். நம்மளோட worship டீம் ஆயத்தமா காத்திருக்காங்க. வாங்க துதித்து ஆராதனை செய்வோம். Take it over worship team. ஓகே, நம்ம தேவனை ஆராதிக்கிற கட்டத்துக்கு வந்துட்டோம். உற்சாகமாக அந்த பாடல்களை பாடி அந்த நம்மளோட மெய்யான தேவத்தை நம்ம துதிப்போம், ஆராதிப்போம். வாங்க ஒரு மனமாக. ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, தோல்வி இல்லை, ஹல்லேலூயா வெற்றி உண்டு, ஹல்லேலூயா தோல்வி இல்லை, ஹல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, தோல்வி இல்லை, ஹல்லேலூயா வெற்றி உண்டு, ஹல்லேலூயா தோல்வி இல்லை, ஹல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கிட்டும்.
நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவன் அவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவன் அவர், நமது நிழலாய் இருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், அதிசயம் செய்வார். இயேசு நிச்சயமா அதிசயம் செய்வார் நம்ம வாழ்வில். நன்றி ஆண்டவரே, நீங்க எங்களோட உயிரான இயேசுவா இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. மெய்யான தேவனா இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இன்னைக்கு எங்களோடக்குள்ளார இந்த மூச்சு இருக்குன்னு ஆண்டவரே, அது நீங்க ஆண்டவரே. இன்னைக்குள்ள எங்க வீட்டுல ஆண்டவரே சாப்பாடு தண்ணி எல்லாம் இருக்குன்னு சொன்ன ஆண்டவரே, அது நீங்க ஆண்டவரே. இது மெய்யான தேவன் ஆண்டவரே, உயிரான இயேசு ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உலகமெல்லாம் மறுக்குதையா, உணர்வு எல்லாம் இடிக்குதையா. உலகமெல்லாம் மறுக்குதையா, உணர்வு எல்லாம் இடிக்குதையா. உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா, உன் அன்பை ருசிக்கையிலே ராஜா. உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா, உன் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு
என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உன் வசனம் உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்த வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலும் ஐயா உந்த வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, சொல்லுமா, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் உலகமெல்லாம் மறுக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறுக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா, உன் அன்பை ருசிக்கையிலே ராஜா, உன்னாமம் துதிக்கையிலே இயேசையா, உன் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். நன்றி ஆண்டவரே, நீங்க என்னோட உயிரான இயேசுவா இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நடத்தி வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஆட்கொண்டு வழி நடத்துங்க ஆண்டவரே. முற்றிலுமாக எங்களோட வாழ்க்கையை உங்க கருத்துல ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. EPCC எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆராதனை நடத்தின கிறிஸ்தப்பர் அவரோட டீமுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். சூப்பரான பாடல். மெய்யாகவே பாடல் மூலமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப நான் விசுவாசிக்கிறேன். அவர் தான் உயிரான இயேசு. அவர் உயிரான இயேசு மட்டும் இல்லை, நம்முடைய அப்பா பரமபிதா, பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதா. அவர் மனதுருக்கம் உள்ள தேவனா. நம்மளை பார்க்கும் பொழுது நம்ம மகளாக இருக்கிற அவருக்கு முன்பாக அவர் நம்மளை பார்க்கும் பொழுது மனதுருக்கம் உள்ள தேவனா இருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட, இந்த மத்தியான வேளையில இந்த ஆராதனைக்கு வந்தவங்க ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில்
நான் வரவேற்கிறேன், நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆராதனை நாளில் வந்து கலந்து கொண்டதற்காக நன்றி. நம்ம மத்தியில் அப்படி யாராவது புதுசாக இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து நம்மளுடைய ஆராதனைக்கு வந்திருந்தா, ஆன்லைனில் வந்து நம்ம கலந்து கொண்டிருந்தா ரொம்ப நன்றி உங்களுக்கு. நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் அங்கே ஸ்க்ரீனில் பார்க்கலாம், கீழே வந்து QR கோட் இருக்குது, அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு உங்களுடைய பேர், உங்களுடைய கான்டாக்டை நீங்கள் தரும் பொழுது கண்டிப்பாக அந்த ஆராதனை முடிந்த பிறகு நாங்கள் உங்களோடு தொடர்பு கொள்ள வாஞ்சிக்கிறோம். ஆசையாக இருக்கும் கூட இன்னும் உங்களை குறித்து அறிந்து கொள்ள. சரிங்களா? ஓகே, நன்றி. ஸோ தொடர்ந்து நம்மளுக்கு வந்து இந்த நாளில் கூட சில அறிவிப்பு இருக்குது. என்ன அறிவிப்புனா, இப்போ நம்ம வந்து 40 நாள் என்இசிஎப்போட உபவாச ஜெபத்தில் நம்ம கடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு திங்கக்கிழமையும் புதன்கிழமையும் நம்மளுக்கு வந்து தமிழ் ஆராதனை 6 மணிக்கு. அநேகர் வந்து இந்த ஆராதனை வந்து நீங்கள் கலந்து கொண்டீங்க, அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆராதனைக்கு வந்து கலந்து கொடுத்ததற்கு நன்றி. உங்களை நேரத்தை எடுத்து வந்து கலந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த ஆராதனை வந்து இந்த ஜெபம் கூட்டம் வந்து மிக முக்கியமான ஒரு கூட்டம். ஏன்னா வந்து நாட்களில் நம்ம வந்து பெண்டமிக் காலத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம், அநேக பாடுக மத்தியில் நம்ம போய் கொண்டிருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு ஜெபமும் நம்மளுக்கு முக்கியம். தேவனை நோக்கி நம்ம வந்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்கும் பொழுது தேவன் மெய்யாகவே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம கொண்டு வர்றாரு. ஏன்னா நம்முடைய அப்பா அவர் நம்ம பிள்ளைங்களாக கீழே இருந்து அவர்கிட்ட முறையிடும் பொழுது அவர் நம்முடைய தேசத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம பார்க்குறோம், அவர் வாழ்ந்த நாட்களில் ஜெபம் மிகவும் முக்கியமாக இருந்துச்சு அவருக்கு. அநேக நேரம் அவர் போய் பிதாவோடு ஜெபிச்சதை பார்க்குறோம். ஆண்டவராக இயேசுக்கு இந்த உலகத்தில் வாழும்போது ஜெபம் முக்கியமாக இருந்தால் உங்களுக்கும் எனக்கு எப்படி கண்டிப்பாக நம்ம ஜெபத்தில் வந்து கலந்துக்கணும். நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். வரக்கூடிய நாட்களில் அநேகர் வந்து ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்வீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேளையில் கூட நம்மளுடைய முக்கியமான நேரத்துக்கு வந்திருக்கோம். தேவனை நம்ம துதிச்சு ஆராதனை செய்தோம். நம்ம படைத்த தேவனை இந்த வேளையில் கூட நம்முடைய ஆஃபரிங்காக டைட்ஸ்க்காக நம்ம வந்திருக்கிறோம். முக்கியமான நேரம் தேவனுக்கு கொடுக்கும்படியாய், தேவனுடைய ஊழியத்துக்கு கொடுக்கும்படியாய். ஹல்லேலூயா. ஸோ கொடுக்கறதுக்கு சில வழிமுறை இருக்குது உங்களுக்கு. நீங்கள் அங்கே பார்க்கலாம் ஸ்க்ரீனில். நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டே நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக நீங்கள் நம்முடைய சபைக்கு உங்களுடைய தசம பாகத்தையும் காணிக்கை செலுத்தலாங்க. பாருங்கள், எக்ஸல் பாயிண்ட் கம்யூனிட்டி திருச்சபைக்கு நீங்கள் செக் எழுதலாம், இல்லை ஆன்லைன் மூலமாக கொடுக்கலாம். இல்லை நீங்கள் என்ன செய்யலாம், ATM மூலமாக கூட நீங்கள் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இல்லை டச் அண்ட் கோ வாலெட் மூலமாக கூட நீங்கள் உங்களுடைய காணிக்கையும் தசமபாகத்தையும் நீங்கள் செலுத்தலாம். உங்களுக்கு நிறையாவே நம்ம வச்சுருக்கிறோம். வீட்டில் இருந்து கொண்டே நீங்கள் காணிக்கை தசமாக கொடுக்கலாம். வாங்க நம்ம கண்களை மூடி இந்த வேளையில் நம்ம ஜெபிப்போம். தேவன் கொடுக்கக்கூடிய காணிக்கையும் தசம பாகத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாய். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் எங்களுக்கு பரமபிதா, நீர் எங்களுக்கு அப்பா சுவாமி. நான் உங்களுடைய மகளாக இந்த வேளையில் உமக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காக மன உருகிற தேவன். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்முடைய ஊழியத்துக்காக, உம்முடைய காரியங்களுக்காக நாங்கள் கொடுக்கும்படியா எங்களை நீர் அப்பா தயார்படுத்தினீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில கூட சுவாமி, அநேக சூழ்நிலை நாங்கள் கடந்து போனாலும் தேவனுக்கு கொடுக்குவதில்லை, நாங்கள் ஒருபோது சோர்ந்து போவதில்லை. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் நாங்கள் அநேக ஆசீர்வாதங்கள் ஆண்டவரே உம்மிடத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில காணிக்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் இரட்டிப்பாய் ஆசீர்வதித்து வழி நடத்தும்படியாக செபிக்கிறோம். அவருடைய அனைத்து தேவையை ஆண்டவர் சந்திக்க நான் செபிக்கிறேன். நன்றி செலுத்துக்கிறேன். தொடர்ந்து வழி நடத்தும் உமக்கே துதி கன மகிமை எல்லாவற்றையும் எடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். Praise the Lord. ரொம்ப அழகாக இன்னைக்கு நீங்க கர்த்தருக்கு நீங்க கொடுத்தீங்க. இன்னைக்கு அடுத்த முக்கியமான ஒரு காரியம், கர்த்தர் நம்மள்ட்ட இன்னைக்கு என்ன பேச போறாருன்னு. இன்னைக்கு நம்ம தமிழ் சபை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஏன்னா விசேஷமா நம்மள்ட்ட இன்னைக்கு வந்துன்னா கர்த்தர் வார்த்தையை பகிர்ந்து கொள்றதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கரை நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம்.
இவங்க யாருன்னா நம்மளோட சபையில வந்துனா அவங்க வந்துனா இபிசிசி சபைக்கு டெப்யூட்டி சீனியர் பாஸ்டர். இவங்க ஆங்கில சபைக்கு வந்துனா இவங்க வந்துனா காங்கிரிகேஷன் பாஸ்டராகவும் இருக்கிறாங்க. அப்புறம் ஒர்க்கிங் அடல்ட்ஸும் பாஸ்டராகவும் இருக்கிறாங்க. இவங்க வந்துனா மலாக்கால வந்துனா 14 வருஷமா ஒரு சபைக்கு வந்துனா பாஸ்டராக இருந்து ஒரு மேய்ப்பராக இருந்து அந்த சபையை வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறாங்க. இபிசிசில முக்கியமா ஒரு 8 வருஷமா பாஸ்டரா இருக்கிறாங்க. இவங்க எங்கேருந்து வருகிறாங்கன்னா பத்து பஹத் ஜோஹர்லேருந்து, மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், அவ்வளோ தூரத்துலேருந்து அவங்க வந்திருக்காங்க. இப்பொழுது அவங்களுக்கு பினாங் தான் அவங்களோட மறு வீடு. இவங்க வேற யாரும் இல்லை, எல்லாரும் நம்ம காதுக்கு பேசுவாங்க. இவங்க நம்ம காது கொண்டு பேச மாட்டாங்க, நம்ம இருதயத்திட்டையும் பேசுவாங்க, நம்ம சிந்தைட்டையும் பேசுவாங்க, உங்க முழு ஆத்மாட்டையும் பேசுவாங்க. ஏன்னா கர்த்தரால வழி நடத்துற நம்மளோட பாஸ்டர் ரேச்சல் அவர்களே, வாங்க ஒரு பெரிய கைத்தட்டலோட அவங்கள நம்ம வரவேற்போம். வாங்க பாஸ்டர், பேசுங்க. Let's give Jesus a big shout of praise in this place. வாங்க ஒரு பெரிய கைத்தட்டல் நம்ம கொடுப்போம் இயேசுவுக்கு. Are you ready for the word of God today? கர்த்தரோட வார்த்தைக்கு ஆயத்தமா இருக்கீங்களா? Let's welcome the Holy Spirit to speak to us. வாங்க நம்ம பரிசுத்த ஆவியை வரவேற்போம், நம்மள்ட்ட பேசுறதுக்கு தெளிவா. Let's pray. வாங்க ஜெபிப்போம். Dear Jesus, we just want to thank you that you are with us. கர்த்தர் இயேசுவே, நாங்க நன்றி சொல்கிறோம் உங்கள்ட்ட அப்பா, ஏன்னா நீங்க எங்கள் கூட இருக்கிறீங்க. We thank you for your word today. உங்களோட வார்த்தைக்காக நாங்க நன்றி சொல்கிறோம் அப்பா. We want to open our ears to hear. நாங்க எங்களோட காதுகளை திறந்து செவி கொடுக்கிறோம். We want the Holy Spirit to work in our hearts to give us faith. நம்ம பரிசுத்த ஆவி நம்ம இருதயத்துல இன்னும் அதிகமாக விசுவாசம் ஊற்றுவார் என்று ஜெபிக்கிறோம். We are here to hear you. இன்னைக்கு நம்ம இங்க வந்ததே நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு எங்கள்ட்ட இருந்து காது கொடுத்து கேட்கிறதுக்கு அப்பா. In Jesus' name, and all God's people say amen. இயேசுவின் நாமத்துல ஆமென். Amen, amen, amen. In 1947, 1947ல there was this lady that was preaching on the topic of forgiveness in Holland. ஹாலந்து தேசத்துல இந்த ஒருத்தவங்க வந்துனா மன்னிப்பு குறித்து பேசிக் கொண்டிருந்தாங்க. As she was preaching, she saw one man at the end of the hall. அவங்க கர்த்தர் வார்த்தையை வந்து நான் பகிர்ந்து கொள்ளும்போது அங்க கடைசியில ஒருத்தர் வந்து நான் நின்னுக்கிட்டு இருக்கிறத பார்த்தாரு. And she freezed. அவங்க கொஞ்ச நேரம் அப்படியே அமைதி ஆயிட்டாங்க. Why? Because she remembered that was the guard that tortured her in the camp. ஏன்னா அவங்களுக்கு நினைவு வந்துச்சு, இந்த மனிதன் தான் என்ன சித்திரவதை பண்ணா அந்த கேம்ப்லன்னு. Her name is Corrie ten Boom. இவங்க பேர் என்ன? இவங்க பேர் வந்து Corrie ten Boom. Corrie ten Boom and the sister Bessie, and the family was hiding the Jewish people in their homes during the time of the Nazi reign. இந்த நாசி காலத்துல வந்துனா அவங்க ஆட்சி செய்யும் போது வந்துனா Corrie ten Boomமோ அவங்க தங்கச்சி பெஸ்ஸியும் அவங்க குடும்பமோ ஒளிந்து கொண்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்கலாம் யூத ஜனங்கள். As a result, they were caught, they were put in the camp and they were tortured, and Betsy actually died in the camp. அங்க என்ன ஆச்சுன்னா இவங்க எல்லாரையும் பிடிபட்டு ஒரு கேம்புக்கு எடுத்துட்டு போய் அங்க சித்திரவதை பண்ணி பெஸ்ஸி அங்க இறந்து கூட போயிட்டாங்க. On that morning, after her preaching on the title of forgiveness, அந்த கால நேரத்துல அவங்களோட தலைப்பு, அவங்க கொடுத்த பிரசங்கத்தோட தலைப்பு மன்னிப்பை குறித்து பேசும்போது, as all the church members was leaving the hall, எல்லா சபையார்களும் அந்த ஹாலை விட்டு விலகி வீட்டுக்கு போகும்போது, she recognized the guard that was torturing her, the guard that was taking care of her during the camp. அவங்களுக்கு நல்லா தெளிவாக தெரிஞ்சிச்சு, இவர்தான் என்ன சித்திரவதை பண்ணாரு அந்த கேம்ப்லன்னு. That was why she froze. அதனால தான் அவங்க வந்து கொஞ்ச நேரம் அப்படியே அமைதி ஆயிட்டாங்க. And the guard walked up to Carrie. அந்த கார்டோ அப்படியே Corrie ten Boom கிட்ட வந்து நடந்து வந்தாங்க. And he said this. அவர் சொன்னார், I was one of the guard. நான் வந்து அந்த ஒரு காட் திருமா. But ever since then, I've accepted Jesus as my Lord and Savior. அதுக்கப்புறம் நான் என்ன செய்தேன்னா கர்த்தர் இயேசுவை என் சொந்த இரட்சகரா நான் ஏத்துக்கொண்டேன். I know that Jesus has forgiven me of all the cruel things that I've done. எனக்கு தெரியும் இயேசு வந்து எனக்கு எல்லா இந்த நான் செஞ்ச காரியங்களுக்கு எல்லா காரியங்களுக்கும் விடுதலை கொடுத்துட்டாரு எனக்கு. But I want to hear from you today whether you will forgive me.
ஆனா இன்னைக்கு நான் வந்து என்னோட சொந்த காதுகளால நான் கேட்க போறேன், நீ எனக்கு மன்னிப்பு கொடுத்துட்டாயா இல்லையான்னு. If you were Corrie ten Boom, how would you feel at that moment? அப்படி நீங்க காரி டென் பூமா இருந்தா நீங்க எப்படி இருப்ப? உங்களுக்கு வந்து நான் ஃபீல் பண்ணுவீங்க அந்த This could நேரத்துல? be the guard that tortured her. This could be the guard that killed her sister. இந்த காட் தான் இவங்களை சித்திரவதை பண்ணுவாங்க. ஒருவேளை இவரு கூட தங்கச்சி கொலை பண்ணவராக இருக்கலாம். I want to read to you the response of Corrie ten Boom. காரி டென் பூம் என்ன சொன்னாங்கன்னு வாங்க நான் உங்களுக்கு படிச்சு Corrie ten சொல்றேன். Boom says this: I stood there with coldness clenching my heart. நான் அங்க நின்னு கொண்டு இருந்தேன், எனக்கு வந்து என் இருதயத்தை அவ்வளோ இருளாக இருந்தது. But forgiveness is not an emotion. ஆனாலும் இந்த மன்னிப்பு கொடுக்கிறது இருக்குல்ல, அது ஒரு உணர்ச்சி அல்ல. Forgiveness is an act of the will. ஆனாலும் இந்த மன்னிப்பு கொடுக்கிறதுல அது வந்துனா ஒரு சித்தத்தை குறித்து. And the will can function regardless of the temperature of the heart. ஆனாலும் இந்த சித்தம் இது செய்கை பண்ணோம்னா நம்மளோட இருதயத்தை குறித்து அல்ல. With the God's hand stretched out wanting forgiveness, அந்த காடோ கையை நீட்டு மன்னிப்பு கொடுமான்னு சொல்லும் வேளையில Corrie ten Boom in her heart prayed this: காரி டென் பூம் இந்த ஜெபத்தை ஏறெடுத்தாங்க. Jesus, help me. இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க. I can lift my hand, நான் என் கையை கொடுக்கலாம், but I need you to supply the feeling to forgive. ஆனாலும் நீங்க தான் எனக்கு அந்த உணர்ச்சி, மன்னிப்பு கொடுக்கிற உணர்ச்சியை எனக்கு கொடுக்க முடியும்னு சொன்னாங்க. This is the story of Corrie ten Boom. இதுதான் காரி டென் பூமோட கதை. After preaching a sermon on forgiveness, இந்த மன்னிப்பை குறித்து ஒரு பிரசங்கம் கொடுத்ததுக்கு அப்புறம் right now the guard that tortured her was standing right in front of her. அந்த அவங்கள சித்திரவதை பண்ண காட் வந்து அவங்க முன்னுக்கு கண்ணு முன்னாடியே நின்னு கொண்டு இருக்கிறாரு. What happened to her in the concentration camp? The torture was real. The experience is real. அந்த கேம்ப்ல நடந்த அத்தனை காரியங்களும் அது உண்மை, சாத்தியம். அவ்வளோ சித்திரவதை அவங்க அனுப்பி கொண்டாங்க. Yet the conviction that her Jesus is alive is more superior than her experience at that time. ஆனாலும் அவங்களோட உறுதியோட உள்ள நம்பிக்கை இயேசு ஜீவிக்கின்றார்னு சொல்லிட்டு அவ்வளோ அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுத்தது. This enabled Corrie to reach out her hand, இது காரி டென் பூம்க்கு அவங்க கையை நீட்டி மன்னிப்பு கொடுக்கிறதுக்கு while in her ஆயத்தப்படுத்தியது. heart asking Jesus for help. ஆனாலும் இருதயத்துக்குள்ள இயேசுவே எனக்கு உதவி செய்யுன்னு கேட்டுக்கொண்டு இருந்தாங்க. Because in the reality of her life at that time, Jesus is alive. ஏன்னா அந்த சூழ்நிலை, அந்த காலகட்டத்தில் அவங்க வாழ்க்கையில இயேசு உயிரோட இருந்தாரு. I have a question for all of us here today. நான் எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு கேள்வி வச்சிருக்கேன். Let me ask you. வாங்க நான் உங்கள்ட்ட கேட்கிறேன் இந்த Is கேள்வி. Jesus alive in your life today? இயேசு உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஜீவிக்கின்றாரா? All of us know, all of us have the knowledge. The Bible tells us, the preacher tells us that Jesus is alive. நம்ம எல்லாருக்கும் தெரியும், பைபிள்லயும் சொல்கிறது இயேசு உயிரோட இருக்கிறாரு, ஜீவிக்கிறாரு என்று. But in your everyday daily life, is Jesus alive? ஆனாலும் உங்களோட ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில இயேசு உயிரோட இருக்கிறவரா இருக்கிறாரா? How did Corrie ten Boom stand tall எப்படி வந்து இந்த காரி டென் பூம் வந்து உயர்ந்து நின்னாங்க? when she was facing that guard, அந்த காட் முன்னாடி கண்ணு சந்திக்கும் போது asking for forgiveness? மன்னிப்பு கேட்டு கொண்டு இருந்தார் அவரு. Her first response and reaction was, Jesus, you help me because Jesus is alive. அவங்களோட ஆக்ஷன் அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க, ஏன்னா நீங்க உயிரோட இருக்கிறீங்க, நீங்க ஜீவிக்கிறீங்க. How can me today எப்படி நீங்களும் நானும் இன்னைக்கு stand tall in the complexity, in the uncertainty, in the ambiguous life that we have today? நம்ம நிலையில்லாத வாழ்க்கை, ஒரு ரொம்ப கஷ்டமான உள்ள நிலையில உள்ள வாழ்க்கையில நம்ம வந்து உயர்ந்து நிக்கிறதுக்கு, Having Jesus being alive in the reality of our daily living. நம்மளோட ஒவ்வொரு நாள் வாழ்க்கையில இயேசு ஜீவிக்கின்றார்னு சொல்லிட்டு நம்ம வாழ்வதுதான். All right, let's turn to 1 Kings chapter 17. வாங்க 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தை நம்ம The பார்ப்போம். title of my sermon today is Standing Tall. இன்னைக்கு பாஸ்டர் கொடுக்க பிரசங்கத்தோட தலைப்பு வந்துனா நிமிர்ந்து நில். Standing tall. நிமிர்ந்து நில். Let's look at 1 Kings chapter 17. We will read from verse 1 to verse 4. வாங்க இன்னைக்கு நம்ம வந்துனா 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் வசனம் 1லேருந்து 4 வரை நம்ம படிப்போம். ஓகே, நான் உங்களுக்கு தமிழ்ல படிக்கிறேன். கெலியாத்தின் குடிகளிலே திபிசியன் ஆகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின் படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பேயாத இருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீர் இவ்விடத்தை விட்டு கீழ் திசையில் நோக்கி போய்
யோர்தானுக்கு நேரா இருக்கிற கேரித் ஆற்று அன்றையில் ஒளிந்து கொண்டு இரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்க உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். ஆமென். Who is Elijah? யார் இந்த எலைஜா? Elijah is the prophet that suddenly appeared right in front of a very, very wicked king called Ahab. இந்த எலியா ஒரு தீர்க்கதரிசி திடீர்னு ஆகாப் ராஜா முன்னாடி நின்னு கொண்டார். King Ahab was worshipping a god called Baal, பால் என்ற ஒரு தெய்வத்தை இந்த ஆகாப் ராஜா வணங்கி கொண்டாரு. who controlled the weather and the rain. அவர் மழையும் எல்லா வெதரையும் கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு அந்த தெய்வத்தை God told Elijah, stand before King Ahab and tell him that there will not be rain until I call for it. அங்க தேவன் எலியாட்ட சொன்னா, நீ ஆகாப் ராஜாட்ட போய் சொல்லு, நான் சொல்ற வரைக்கும் மழை வராது இந்த தேசத்துக்குன்னு. Do you know that when Elijah was standing right in front of the king, எலியா ஆகாப் ராஜா முன்னுக்கு நின்னு கொண்டு இருக்கும்போது he was actually telling the king, King, I want you to know, the God that I worship, the Yahweh that I worship is stronger and more powerful than the God of Baal. அவர் அந்த ராஜாட்ட என்ன சொல்றாருன்னா, நல்லா கேட்டுக்கொள்ளு, நான் வணங்குற தேவன் நீ வணங்குற பாலுக்கு மேல அதிகமான வல்லமை உள்ளவர்னு. You know, we will be thinking, wow, how come Elijah is so courageous? How come he's so bold to be able to stand tall in front of that king? நம்ம நினைச்சுக்கொள்வோம், எப்படி இவருக்கு இவ்ளோ தைரியம் வந்துச்சு ராஜா முன்னாடி இருந்து இந்த மாதிரி தைரியமா பேசுறதுக்குன்னு. You know, the Bible tells us that this king was a wicked king. பைபிள்ல போட்டிருக்குது இந்த ராஜாவோ ரொம்ப பயங்கரமான ராஜான்னு. He did a lot of evil in the eyes of God. அவர் ரொம்ப பொல்லாப்பான காரியங்கள் கர்த்தர் முன்னாடி செய்தவர். And now this prophet is declaring in front of the wicked king that my God is more powerful than your God. இந்த தீர்க்கதரிசியோ இப்ப இந்த பொல்லாப்பு நிறைந்த ராஜா முன்னாடி இருந்து அவரு சொல்றாரு, என் தேவன் உன்ன வல்லமையான தேவன். What made Elijah so bold? எலியாவுக்கு என்ன தைரியம் கொடுத்தது? Is it because he's special? அவர் ஒரு விசேஷமா உள்ளவர்னாலயா? Is it because he's a prophet? ஒருவேளை அவர் தீர்க்கதரிசினாலயா? No, he's just an ordinary man just like you and me today. இல்ல, அவரு ஒரு சாதாரண மனிதன் தான், உங்களையும் என்னையும் போல. But First King, just now that you read in verse 1, Elijah says this. ஆனாலும் நம்ம படித்த பிரகாரம் எலியா இது சொல்கிறது, The God that I believe in is alive. அவர் சொல்றாரு, நான் வணங்கி கொண்டு இருக்கிற தேவன் உயிரோட இருக்கிறார் என்று. Elijah can stand before that king because he had a revelation that his God is alive. எலியா தைரியத்தோட அந்த ராஜா முன்னாடி நிக்க முடிச்சுனா ஏன் தெரியுமா? அவருக்கு ஒரு வெளிப்பாடு உண்டு, அதாவது அவரோட கர்த்தர் தேவன் உயிரோட இருக்கிறார்னு. Many other people in that country, many other prophets in that country, and many others who believe in the same Yahweh God had forgotten that Jesus is alive. ரொம்ப பேர் அந்த தேசத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களும் சரி, தீர்க்கதரிசிகளும் சரி, யாவே என்று இயேசு என்று அவர் ஜீவிக்கின்றார்னு சொல்லிட்டு மறந்து விட்டார்கள். But Elijah did not forget. எலியாவோ அதை மறக்கவில்லை. Because to him, every day, his Jesus is powerful, his Jesus is alive. ஏன்னா அவருக்கு ஒவ்வொரு நாளும் இயேசு ஜீவிக்கின்றார், இயேசு வல்லமையா இருக்கிறார் என்று. Does this make a difference in your life and my life? உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இது ஒரு வித்தியாசமாக இருக்குதா? Of course it does. நிச்சயமா உண்டு இது. If you know that Jesus is God, well, okay, that's true. அப்படி நீங்க தெரிஞ்சிச்சுனா இயேசு உயிரோட இருக்கிறாரு, அவர்தான் தேவன், ஆமா இது உண்மைன்னு ஏத்துக்கொள்வீங்க. But if in your life Jesus is alive, ஆனாலும் உங்க வாழ்க்கையில இயேசு ஜீவிக்கிறார்னா, then when you are fearful, when you are anxious, அப்ப நீங்க பயந்து கொண்டு இருக்கும்போது, நீங்க தள்ளாடி கொண்டு இருக்கும்போது, and when you need to make a very difficult decision of forgiving, just like Corrie ten Boom. Corrie ten Boom போல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு முடிவு யாருக்காச்சும் மன்னிப்பு கொடுக்கும் வேளையில, because you have the revelation that Jesus is alive, at that moment you can stand tall by telling Jesus, Jesus, I need help. இயேசு ஜீவிக்கிறார் என்று நீங்க அந்த வெளிப்பாடு உங்களுக்கு கூட இருக்கும்போது, அப்ப நீங்க நிச்சயமாக இயேசு என் கூட இருக்கிறார், ஜீவிக்கிறார்னு சொல்லிட்டு இந்த முடிவு எடுக்க முடியும். Elijah was living in a time where there was darkness in his land. எலியா வாழ்ந்து கொண்டிருக்கும் காலம் அவர் தேசத்துல இருள் நிறைய இருந்தது. He was living in a time when God was forgotten. தேவனே மறந்து கொண்டு இருந்த நிலையில இருக்கும்போது அப்ப வாழ்ந்து கொண்டவர் இவரு. He was living in a time when the rulers of his nations was wicked.
அவர் வந்து அவருடைய தேசத்துல உள்ள தலைவர்கள் எல்லாம் ரொம்ப அக்கிரமம் செய்யற ஜனங்களாக இருந்தாங்க. But because he had a revelation that Jesus is alive, his Yahweh is alive. ஆனாலும் அவருக்கு ஒரு வெளிப்பாடு இருந்தது, அதாவது தேவன் அவர் இயேசு யாவே உயிரோட இருக்கிறார்னு. He did not live in fear. அதனால அவர் பயத்தை கொண்டு He வாழவில்லை, did not live in anxiety. அவர் படபடப்போட அவர் வாழவில்லை. In fact, in his life, he saw a lot of miracles. ஆனாலும் அவரோட வாழ்க்கையில நிறைய விசேஷமான காரியங்களை அவர் பார்த்தார். He saw the miracle of how during the time of drought, God fed him through the ravens. பஞ்ச காலங்கள் மூலியமா அந்த காலத்துல எப்படி கர்த்தர் வந்து அற்புதம் செய்தார், அந்த காகங்கள் மூலியமாக காக்காங்கள் மூலியமாக. Experienced the miracle during the time of drought where God used a very poor widow to feed him. அந்த பஞ்ச காலத்துல ஒரு 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 விடோவை வந்து பயன்படுத்தி அவருக்கு சாப்பாடு கொடுக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். He witnessed God sending fire from heaven right in front of the 400 bowls. அங்க அவருக்கு கண்ணு முன்னாடி பார்த்தாத அந்த அற்புதத்தை அக்னி வானத்திலேந்து விழுந்து அந்த 400 பால வணங்குறவங்க முன்னாடி இறங்குனத. Because he had a revelation of Jesus. ஏன்னா அவருக்கு ஒரு வெளிப்பாடு உண்டு இயேசுவை குறித்து. Who is alive in his life, he can reach out to God for help anytime. அவராவது அவர் ஜீவிக்கிறார், உயிரோடு இருக்கிறார், அவருக்கு எப்பெல்லாம் உதவி தேவையோ அவரு உதவி செய்வார். Do you know when Elijah is a human being just like you, he actually went through a period of depression and suicidal. உங்களுக்கு தெரியுமா, எலியா உங்களை போல என்ன போல ஒரு மனிதன் ஒரு காலகட்டத்துல அவரு தற்கொலை செய்யறது கூட அவர் வந்து நினைத்து சிந்தித்து கொண்டார். Yet at that point of time, I want you to know that Jehovah, that Yahweh, that Jesus did not leave him. ஆனாலும் நீங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டும், அந்த நேரத்துல யெகோவா யாவே இயேசு அவரை விட்டு விலகவில்லை. Because our God is alive. ஏன்னா நம் தேவன் ஜீவிக்கின்றார். And when he was running away in the wilderness, when he was suicidal, when he was depression, when he was full of anxiety, Jesus came. God visited him and gave him food and gave him bread, gave him water during that time. அந்த வண்ணாந்தரத்துல அவர் ஓடிக்கொண்டு இருக்கும்போது, தற்கொலையை பத்தி சிந்தித்து கொண்டு இருக்கும்போது இயேசு அவரை வந்து சந்தித்தாரு, உணவை கொடுத்தாரு, தண்ணீரை கொடுத்தாரு, வித்தியாசமான முறையில. It was the revelation that Elijah had that Jesus is alive that enabled him to stand tall in front of the king. எலியாவுக்கு என்ன அவருக்கு வந்து கொடுத்ததோ அந்த வெளிப்பாடு வந்து அவருக்கு அந்த தைரியத்தை கொடுத்தது, ராஜா முன்னாடி அவர் உயர்ந்து நிக்கிறதுக்கு. For you and me today, இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் that are in the new covenant, do you know that John 14 verse 16 tells us that you have the Holy Spirit living in you? உங்களுக்கு தெரியுமா, இந்த புது ஏற்பாடுல நம்மளுக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கப்பட்டது, அதாவது பரிசுத்த ஆவி நமக்குள்ள ஜீவிக்கின்றார் என்று. You know, in the time when you are fearful about going for your vaccination, நீங்க பாருங்க, நம்ம தடுப்பு ஊசி எடுக்கிறது கொண்டு பயந்து இருக்கும் வேளையில, in the time when your mind is always so occupied with worries and anxieties, உங்களோட சிந்தையோ நிறைய காரியத்தை குறித்து கவலைப்பட்டு ரொம்ப நீங்க வந்து தள்ளாடிக்கிட்டு இருந்தீங்க. you know, in the time when you are looking at your bank account and that's like so little left, நீங்க உங்க பேங்க் அக்கவுண்ட பார்க்கும்போது அவ்வளோ குறைவான பணம் இருக்கும்போது, I want you to know that when you have the revelation that Jesus is alive, he is your provider, you can stand tall in the midst of your anxieties and worries. இன்னைக்கு நீங்க இதை தெரிஞ்சு கொள்ளும் போது, இயேசு ஜீவிக்கின்றான்னு சொல்லும் போது, உங்களுக்கு என்ன மாதிரி சூழ்நிலை பிரச்சனை நீங்க சந்தித்து கொண்டிருக்கும் போது, இயேசு ஜீவிக்கின்றார்னு இருக்கும் போது எல்லா பிரச்சனையும் நீங்க சந்திக்கப்பட முடியும். Can you remember the one time in your life உங்களுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு காரியம் நீங்க நினைவு கூற முடியுமா when உங்க you வாழ்க்கையில? were going through a very difficult moment and there was a lot of problems in your life? நிறைய பிரச்சனை, ரொம்ப கஷ்டத்தை நீங்க அந்த நேரத்துல நீங்க சந்தித்து கொண்டு இருந்திருப்பீங்க. Maybe you had problems sleeping, ஒருவேளை நீங்க தூங்கறதுக்கு கூட நீங்க வந்து கஷ்டப்பட்டிருப்பீங்க. but as you were beginning to pray, ஆனாலும் நீங்க ஜெபிக்கும் வேளையில suddenly you experience the peace of Jesus that comes your heart. திடீர்னு நீங்க ஜெபிக்கும் வேளையில கர்த்தரோட சமாதானத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்க. And then you were able to sleep and you were able to rest. நீங்க நல்லா தூங்க முடிஞ்சிச்சு, நல்லா நீங்க ரெஸ்ட் பண்ண முடிஞ்சிச்சு. Can you remember that experience? அந்த நேரத்தை நீங்க ஒரு நாள் நினைவு கூற முடியுதா? My friends, that is because Jesus is alive in the reality of your life. ஏன்னா உங்களோட வாழ்க்கை நிச்சயத்துல அதுதான் நிச்சயம், இயேசு ஜீவிக்கின்றார்னு. I want to share with you a testimony today of our brother EP.
பிரதர் ஈபி என்று அவரோட சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ள போறேன் You இன்னைக்கு. know, he went through a period of time where he almost lost his job because of an economy downturn in Asia Pacific. ஏசியா பசிபிக்ல நடந்து கொண்டு இருக்கிற எக்கானமியோட கஷ்ட காலத்துல அவரோட வேலையை வந்துன்னா அவர் இழந்து போற ஒரு You know, at the கட்டத்துல same time, his father suffered with nose cancer and passed away. அதே நேரத்துல அவரோட அப்பா நோஸ் கேன்சரால வந்துன்னா பாதிக்கப்பட்டு இறந்துட்டாரு. At the same year when the father passed away, the mother was diagnosed with lymph node cancer. அவங்க அப்பா இறந்த வருஷத்துலயே அவங்க அம்மாவும் புற்றுநோயின்னு சொல்லிட்டு டாக்டர் கொடுத்துட்டாரு. Few months later, the brother was diagnosed with nose cancer. ஒரு கொஞ்சம் சில மாசத்துக்கு அப்புறம் அவரோட தம்பி வந்துன்னா நோஸ் கேன்சர் என்று doctor Less than சொல்லிட்டாரு. half year before the mother passed away, his wife suffered with a tumor growth beside the pituitary gland inside the brain. அவங்க 6 மாசம் அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவரோட மனைவிக்கு வந்துன்னா பிரெயின்ல மூளையில வந்துன்னா அவங்களுக்கு புற்றுநோய் வந்தது. Do you think that Jesus is alive in his life? இந்த மாதிரி சூழ்நிலையில அவரோட வாழ்க்கையில இயேசு ஜீவிக்கின்றார்னு நினைக்கிறீங்களா? I want to read to you what EP said. நான் வந்து ஈபி என்ன சொன்னாருன்னு உங்கள்கிட்ட வந்து நான் படிச்சு சொல்றேன். The situation was so overwhelming on me. அந்த சூழ்நிலை என்ன வந்து அவ்வளோ தாக்குனது. My heart cried out, why? It's my family, am I being cursed? நான் வந்து கேள்வி கேட்டு கொண்டிருந்தேன், ஏன் நானும் என் குடும்பத்தாரும் இந்த சாபத்துக்குள்ள இருக்கிறோம்னு. Why is all these tragic happenings happening in my life? ஏன் இந்த வித்தியாசமான காரியங்கள் வந்து என் வாழ்க்கையில நடந்து கொண்டு இருக்கிறது? And then suddenly at that point of time he realized, no, my family is not cursed. அந்த நேரத்துல அவர் வந்து நான் புரிஞ்சு கொண்டாரு, இல்ல என் குடும்ப சாபத்துல இல்ல. And that moment suddenly he experienced the power of the Holy Spirit and he says this, I know that God did not leave me even though I left God many years. ஆனா அந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் அவர்கிட்ட பேசினாரு. அவர் உணர்ந்து கொண்டார் அந்த நேரத்துல, என் தேவன் என்னை விட்டு விலகி போகவில்லை, நான் அவரை விட்டு விலகி போன மாதிரின்னு. Right at the desperation, he knelt down on the floor and he prayed and asked God for help. அந்த நேரத்துல அவர் முட்டிக்கால் படிந்து தேவனிடம் ஜெபித்து உதவியை கேட்டார். Why? Because the next morning, the wife had to go through a 7-hour operation. ஏன்னா அடுத்த நாள் அவரோட மனைவி ஒரு 7 மணி நேரம் உள்ள சிகிச்சைக்கு அவர் போக வேண்டும்னு. EP knew that Jesus is God. ஈபிக்கு தெரியும் இயேசுதான் தேவன்னு. In fact, he accepted Jesus as his personal savior when he was in secondary school. அவர் செகண்டரி ஸ்கூல் படிக்கும் போதே அப்பொழுதே இயேசு கர்த்தரை வந்து அவரோட சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டார். But for many years, the reality, the revelation that Jesus is alive was overshadowed by his busyness in life. ஆனா அவர் வாழ்க்கையில உள்ள அவ்வளோ பிஸினஸ்ல இருந்தனால அது வந்துனா எல்லாமே இயேசுவோட காரியங்களை வந்துனா அதுக்கு மேல சிறந்ததாக இருந்தது. Yet at the lowest point, ஆனாலும் ஆக கீழ நிலையில இருக்கும் வேளையில the helper, the Holy Spirit that Jesus sent to all of us, அந்த உதவியாளர், அந்த பரிசுத்தாவி இயேசு நம்மளுக்கு அனுப்புனவர் reminded EP, you need to know your Jesus is alive. In your darkest moment, you can trust him again. அந்த பரிசுத்த ஆவியானவர் ஈபிட்ட நினைவு மூட்டினாரு, உன் இயேசு அவர் ஜீவிக்கின்றார், உன்னோட இருளான நேரத்துல அவர் உனக்கு உதவி செய்ய முடியும் என்று. The moment that brother EP was kneeling down on the floor and reaching out to God, அந்த நேரத்துல ஈபி வந்துனா கர்த்தரை நோக்கி முட்டிக்கால் படிந்து தேடும் போது, my friends, that was the moment that in his spirit he was standing tall, facing the biggest challenge in his life. அந்த நேரம் தான் அவர் வந்து கர்த்தருக்குள்ள நிமிர்ந்து நின்று அவரோட வாழ்க்கையில உள்ள சவால்களை சந்தித்து கொண்டார். Why? Because at that moment he chose to believe that Jesus is alive and he overcome his fear, his anxiety and surrender his wife to the Son of God. ஏன்னா அந்த நேரத்துல தான் அவர் தெரிஞ்சு கொண்டாரு, என் இயேசு ஜீவிக்கின்றார். அந்த நேரத்துல அவரோட சூழ்நிலை எல்லாமே கர்த்தர் இடத்துல கொடுத்தார், ஒப்பு கொடுத்தார். Let me encourage you today. வாங்க நான் உங்களை ஊக்கப்படுத்துறேன் இன்னைக்கு. Let's not have Jesus, being alive or Jesus being God as just a knowledge that we know in our heads. இயேசு ஜீவிக்கின்றார், தேவன் ஜீவிக்கின்றார் சொல்லிட்டு குறித்து இது வந்து வெறும் ஒரு அறிவு தனம் ஒண்டி நம்மளுக்கு இருக்க கூடாது. But let's ask the Holy Spirit even at this moment. நம்ம பரிசுத்த ஆவிட்ட இந்த நேரத்துல நம்ம கேட்போம், Give me a fresh revelation that Jesus is alive in my fears. என்னோட பயத்துக்குள்ள பரிசுத்த ஆவியே எனக்கு ஒரு புது வெளிப்பாடு கொடுங்க. அதாவது
இயேசு ஜீவிக்கின்றார். Give me a revelation that Jesus is alive at the night time, especially when my mind is so occupied with so many fears and negativity that I cannot sleep. எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுங்க பரிசுத்த ஆவி, அதாவது இயேசு ஜீவிக்கின்றாரு, நான் எப்ப ராத்திரில தூங்க முடியாம பிரச்சனைகளை சிந்தித்து கொண்டு இருக்கணும் அந்த நேரம் எல்லாம். If this is your desire today, அப்படி இதுதான் உங்களோட வாஞ்சைனா இன்னைக்கு, can I ask you to lift your hands, put your right hand on your heart, வாங்க உங்களோட வலது கையை எடுத்து உங்களோட and இருதயத்து let's மேல invite வைத்து, the Holy Spirit at this moment as I pray for you. நான் ஜெபிக்கும் வேளையில பரிசுத்த ஆவியை நான் அழைத்து நம்ம இருதயத்துக்குள்ள Dear Jesus, even at this moment, இயேசுவே இந்த நேரத்துல கூட I want to pray for a visitation of the Holy Spirit நான் ஜெபித்து கேட்கின்றேன், பரிசுத்த ஆவி நம்மள சந்திப்பார் என்று. in the homes of your children, in the hearts of your children. இந்த உங்களோட பிள்ளைங்களோட இருதயத்துக்குள்ள ஐயா, Those that are fighting sicknesses at home, யார் யார் ஒரு நோயை சந்தித்து கொண்டு இருக்கிறாங்களோ அவங்க வீட்டுல, those that are struggling with your marriage issues, திருமண வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனையை சந்தித்து கொண்டு இருக்கிறாங்க, those that are struggling with hopelessness, யார் யார் ஒரு எனக்கு கைவிட்ட ஒரு நிலையில நான் இருக்கிறேனே அவங்களை நீங்க சந்திக்க. Holy Spirit, give them a revelation that Jesus is alive. பரிசுத்த ஆவியே, இவங்களுக்கு நீங்க ஒரு வெளிப்பாடு கொடுக்க வேண்டும், அதாவது இயேசு உயிரோடு இருக்கிறார், ஜீவிக்கின்றார் என்று. Jesus is alive in your marriage. இயேசு உங்களோட திருமண வாழ்க்கையில ஜீவிக்கின்றார். Jesus is alive in your body that's fighting sickness and he can heal. உங்களோட சரீரத்துல நோயை சந்தித்து கொண்டு இருக்கிற சரீரத்துல இயேசு ஜீவிக்கின்றார், அவரு உங்களுக்கு ஒரு சுகத்தை கொடுக்க முடியும். Jesus is in the midst of your storm with you and he is giving you that peace and rest. உங்களோட புயல் காத்து நடுவிலே இயேசு உங்க கூட இருக்கிறாரு, உங்களுக்கு அந்த சமாதானத்தை கட்டளை விடுறார் என்று. Holy Spirit, make that revelation so real. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வெளிப்பாடை மிக தெளிவாக ஆக்குங்கப்பா சகோதர சகோதரிகள். In Jesus' name, amen. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன். ஆமென். You know, the second reason why we can stand tall in the midst of our difficulties, our struggles, our uncertainties and our fears is this. நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற எல்லா கஷ்டமான சூழ்நிலையிலயும் நம்ம ஏன் நம்மனால நிமிர்ந்து நிக்க முடியுதுன்னா இதுதான் காரணம். Growing in the awareness of God's presence. அதாவது நம்ம கர்த்தரோட பிரசன்னத்தை தெரிந்து கொண்டு அதுல வளர்ச்சி அடைகிறது. You know this in 1 Kings. ஒன்று ராஜால இது The chapter that we read just now. நம்ம படிச்ச அதிகாரம் பிரகாரம் In verse 1 it says this. ஒன்றாவது வசனத்துல சொல்கிறது, As the Lord God of Israel lives, before whom I stand. இஸ்ரவேலின் தேவன் முன்னாடி நான் நின்னு கொண்டு இருக்கிறவன் அவர் சொல்லும் பிரகாரம். Elijah was standing in front of a physical king that he can see with his eyes. எலியா நின்னு கொண்டதோ ஒரு ராஜா, அவர் கண்ணு முன்னாடி நின்னு கொண்டு இருக்கிறாரு, அவர் பலனால பார்க்க முடியுது அந்த ராஜாவை. But he was telling the king, அவர் அந்த ராஜாட்ட சொல்றார், I am standing before my big king, my God. நான் நின்னு கொண்டு இருக்கிறதோ இன்னும் சிறந்த ராஜா, அதாவது என் தேவன் முன்னாடி நான் நின்னு கொண்டு இருக்கிறேன். How could Elijah even do that? எப்படி எலியானால இதை செய்து முடிக்க முடியும்? Do you know that Elijah at that time when he went and stand before the king, he could have died. The king would have killed him. உங்களுக்கு தெரியுமா, எலியா அந்த ராஜா முன்னாடி நின்னு அந்த மாதிரி பேசும்போது அந்த ராஜா அவருக்கு மரண தண்டனை கொடுத்திருக்க முடியும்னு. But Elijah was so courageous because he was more aware of the presence of the living God that was with him and in him than the physical presence of that wicked king. உங்களுக்கு தெரியுமா, எலியா ஏன் அவ்வளவு தைரியமா இருந்தாருன்னா, ஏன்னா அவர் உணர்ந்து கொண்டாரு கர்த்தரோட பிரசன்னம் அவர் கூட இருக்கிறதுன்னு என்று. What are you facing today? இன்னைக்கு நீங்க என்னத்தை சந்தித்து கொண்டு இருக்கீங்க? Are you struggling with COVID fatigue? நீங்க இந்த கோவிட்னால ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்களா? Are you having a sense of unrest and anxiousness because of the political situation in Malaysia? நம்ம நாட்டுல நடக்கிற இந்த பொலிட்டிக்கல் பிரச்சனைனால நீங்க ரொம்ப படபடப்பா சிந்தித்து ரொம்ப மன உளைச்சல்ல இருக்கீங்களா? Is your mind always so active, always so preoccupied because you are worried about the future of your children and your future here? உங்க சிந்தை ரொம்ப பாதித்து கொண்டு இருக்குதா, எதிர்காலம் என் பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு? Or perhaps your eyes is always on the numbers of COVID situation that is in Malaysia that you are so fearful even of going to the vaccination center to take your vaccine. அல்லாட்டி உங்க கண்களை எப்பொழுதும் அந்த எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் கோவிட் எவ்வளோ கேஸ்கள் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க தடுப்பு ஊசி எடுக்கிறதுக்கு கூட நீங்க பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? I do not know what you are going through. எனக்கு தெரியாது நீங்க என்ன சந்தித்து கொண்டு இருக்கிறீங்கன்னு. I'm not asking you to put aside all this and not live in this
reality that is happening in the world. இந்த உண்மையான நிஜமான காரியங்கள் இந்த உலகத்துல நடந்து கொண்டு இருக்கிற காரியங்களை அதை குறித்து நீங்க ஒதுக்குங்கன்னு நான் சொல்லல உங்கள்ட்ட. But I want you to see that the life of Elijah is a living example for you and me to learn from. ஆனா நான் உங்கள்ட்ட என்ன சொல்ல வந்திருக்கிறேன் இன்னைக்கு, எலியாவோட வாழ்க்கை ஒரு நல்ல உதாரணமாக இருக்கிறது உங்களுக்கும் எனக்கும் பின்பற்றுறதுக்கு. While facing the wickedness, இந்த உலகத்துல உள்ள உபத்திரத்தை அவர் சந்திக்கும் வேளையில அந்த நேரத்துல, while facing the darkness of his land, அவருடைய தேசத்துல உள்ள இருளை சந்தித்து கொண்டிருக்கும் வேளையில, he was more aware of the presence of God in his life more than the realities of the challenges. அவர் வாழ்க்கையில உள்ள சவால்கள் வந்துன்னா கண் முன்னாடி இருக்கிறத பார்க்கிறதுக்கு மேல கர்த்தர் தேவன் அவரோட பிரசன்னத்தை குறித்து இன்னும் உணர்ந்து கொண்டார். That is why he could stand tall. அதனால தான் அவர்னால நிமிர்ந்து நிற்க முடிந்தது. What is God speaking to you right now as you are fighting a sickness in your body? நீங்க வந்துன்னா உங்க உடல்ல ஒரு வேளை நீங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை சந்தித்து கொண்டிருக்கும் வேளையில கர்த்தர் உங்கள்ட்ட என்ன பேசி கொண்டிருக்கிறார்? What is God saying to you right now as you are facing the storm of uncertainty in your job? தேவன் வந்துன்னா உங்கள்ட்ட என்ன பேசி கொண்டிருக்கிறாரு? உங்க வேலை இப்போ ஒரு நிலையில இல்லாம இருக்கிறது. Do you know that when we begin to become more and more aware of the presence of God, உங்களுக்கு தெரியுமா, நீங்களும் நானும் இன்னும் கர்த்தரோட பிரசன்னத்தை பத்தி இன்னும் நம்ம வந்துன்னா அதை புரிந்து கொள்ளும் வேளையில the Holy Spirit help us to shift our focus from our problem to Jesus. உங்களுக்கு தெரியுமா, அந்த பரிசுத்த ஆவி என்ன தெரியுமா செய்வாரு? நம்மளோட கவனம் பிரச்சனை மேல இருக்கிற கவனத்தை மாத்தி கொண்டு இயேசு மேல வைப்பார். That was why Elijah could become more and more aware of the presence of God in his life and stand tall in front of the king. அதனால தான் எலியானால அந்த ராஜா முன்னாடி உயர்ந்து நிக்க முடிஞ்சுச்சு. ஏன்னா கர்த்தரோட பிரசன்னம் அவர் கூட இருக்கிறதுன்னு. My friends, for all of us that are here today, நம்ம இன்னைக்கு இருக்கிறோம்ல எல்லாரும் இன்னைக்கு உங்களுக்கு நான் ஒரு வார்த்தை do you சொல்றேன். know that Jesus gave you a promise in John chapter 14? உங்களுக்கு தெரியுமா, இயேசு உங்களுக்கு வந்துன்னா ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்காரு யோவான் 14வது அதிகாரத்துலன்னு. He's saying to you right now, let your heart not be troubled. அவர் சொல்றாரு உங்க இருதயத்தை கலங்க விடாதீங்கன்னு. And he's saying to you, believe in me and believe also in God. அவர் சொல்றாரு என் மேல நீங்க விசுவாசமா இருங்கள், தேவன் மேல விசுவாசமா இருங்கள். While you are struggling with your fatigue in COVID, ஒருவேளை நீங்க இந்த கோவிட்னால நீங்க ரொம்ப அசந்து போயிருக்கலாம். you know, while you are having a lot of battles in your marriage right now, உங்க திருமண வாழ்க்கையில ஒருவேளை நீங்க நிறைய பிரச்சனைகளை நீங்க சந்தித்து கொண்டிருக்கலாம். I want you to know this. Jesus is promising you and saying to you, believe in me, believe in God. Don't let your heart be troubled. நான் உங்கள்ட்ட சொல்ல விரும்புறேன், இதை நீங்க நம்புங்க. தேவன் மேல விசுவாசமாக இருங்க, இயேசு மேல விசுவாசமாக இருங்க, உங்க இருதயத்தை கலங்க விடாதீங்க. When Jesus says this, is it because there will no longer be trouble and the troubles will all disappear? இயேசு சொல்லும் நேரத்துல இதா சொல்றாரு, நான் வந்து நான் இருக்கும்போது இந்த ட்ரபிள் இந்த பிரச்சனை எல்லாம் உங்களை விட்டு போயிடும்னு. My friends, only a dead person will not go through problems in life. சகோதரர்களே சகோதரிகளே, ஒரு செத்த மனிதன் தான் பிரச்சனையை சந்திக்க மாட்டான். But when Jesus says, don't let your heart be troubled, believe in me, Jesus is saying this, shift your eyes from the problem, shift your focus from your anxiety and look to me because I am with you. இயேசு என்ன சொல்றாருன்னா, உங்க கண்களை வந்துனா அந்த பிரச்சனையிலேருந்து கவனத்தை மாத்தி கொண்டு நான் ஜீவிக்கின்றேன், நான் உங்க கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டு அதை நீங்க விசுவாசிங்கள்னு. Can you remember a time when you were struggling financially? நீங்க ஒரு காலத்துல பண பிரச்சனை சந்தித்து இருக்கும்போது உங்களுக்கு அதை நினைவு கூற முடியுதா? You were so worried, you do not know how to pay your bills. நீங்க ரொம்ப பயந்து கொண்டீங்க, பில்ல கட்டுறதுக்கு கூட எப்படி கட்ட போறேன்னு நினைச்சு கொண்டு இருப்பீங்க. And in the midst of that, the Holy Spirit reminded you, son, daughter, pray. அந்த நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்கள்ட்ட சொல்லிருப்பாரு, ஜெபி மகளே மகனேன்னு. And as you were praying, நீங்க ஜெபிக்கும் வேளையில out of your desperation, அந்த சூழ்நிலையில and you don't know what was going to happen, என்ன நடக்க போகுதுன்னு நீங்க பயந்து கொண்டிருக்கும் வேளையில you experienced that rest of Jesus. அந்த நேரத்துல கர்த்தரோட சமாதானத்தை நீங்க சந்திச்சு You just suddenly knew at that point of time that God is going to provide for you and the bills will be settled. அந்த நேரத்துல நீங்க உணர்ந்து கொண்டீங்க, கர்த்தர் இந்த பிரச்சனையை சந்திக்க போறாரு,
இந்த பில்லு நிச்சயமாக கட்டப்பட போகுதுன்னு. My friend, and God came true for you. அது உண்மையாக கர்த்தர் செய்து முடித்தார் உங்க வாழ்க்கையில. If God can do it in the past, God can do it today. அப்படி கர்த்தர்னால அந்த காலத்துல செய்ய முடிஞ்சுனா இன்னைக்கும் அவர் நிச்சயமாக செய்ய முடியும். Your situation have changed, the world has changed, the culture have changed, but Jesus is still the same. உங்களோட சூழ்நிலை மாறலாம், உலகம் மாறலாம், எல்லாமே மாறலாம், ஆனா இயேசு மாறாத தேவனாக இருக்கிறார். Let's grow in the awareness of our God in our daily life every single day. ஒவ்வொரு நாளும் நம்ம இதுல குறித்து வளர்ச்சி அடைவோம். தேவனோட பிரசன்னம் நம்ம கூட இருக்கிறதுன்னு. Because the Jesus that you believe in is alive. He's not dead. ஏன்னா நீங்க விசுவாசி கொண்டிருக்கிற இயேசு அவர் மரித்து போல அவர் ஜீவிக்கின்றார். He is real and he's still working even if you don't feel it. அவர் உண்மையாக இருக்கிறார். அவர் இன்னும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நீங்க நம்பினாலோ நீங்க நம்பாட்டி இல்லாலும். I want to end with this last story today. இந்த கதையோட நான் முடிக்க What விரும்புகிறேன். happens when we grow in the awareness of the presence of God in our lives? என்ன நடக்க முடியும் அப்படி நம்மனால கர்த்தரோட பிரசன்னத்தை அத குறித்து நம்ம விசுவாசமா இருக்கும்போது. Sarah, one of my working adult, he's a frontliner working among the ICU COVID patients. சேரா சொல்றவங்க பாஸ்டருக்கு தெரிஞ்சவங்க அவங்க ICUல ஃப்ரண்ட் லைனரா வேலை செய்து கொண்டிருக்காங்க. During this season, even as I challenge her, grow in the awareness of the presence of God as you go to work. இந்த நேரத்துல பாஸ்டர் அவங்களுக்கு ஒரு சவால் கொடுத்தாங்க. நீ கர்த்தரோட பிரசன்னத்தை குறித்து அத நீ கவனத்தை சேர்த்து வேலை நேரத்துல நீ அத குறித்து இருன்னு. She decided to overcome her fears, her anxieties and her worries by going back to the word of God every single day. She read the Bible to allow the word of God to nourish her. அவங்க அந்த பயத்தை கவலை எல்லாமே ஒதுக்கி வச்சுட்டு கர்த்தரோட வசனங்கள் என்ன சொல்றதுன்னு ஒவ்வொரு நாளும் அதை படித்து கொண்டு அவங்க அதுல தைரியத்தை கொண்டு வாழ்ந்தாங்க. Just last month when she was on her duty and she was in the ICU COVID patient ward. போன மாசம் அவங்க ICU வார்ட்ல வேலை செய்து கொண்டிருக்கிற நேரத்துல there was this patient that was like missing the family, missing the daughter and was telling her about it. அங்க ஒரு பேஷண்ட சந்தித்தாங்க. அவங்க அவங்க குடும்பத்தை நினைச்சு அவங்க ரொம்ப கவலைப்பட்டு கொண்டு இருந்தாங்க. She stopped, she chatted with that patient. அவங்க கொஞ்ச நேரம் நிப்பாட்டிட்டு அவங்க அந்த பேஷண்ட் கூட பேசினாங்க. At the same time she was like, God, how can I reach out? How can I tell this patient that Jesus loved him? எப்படி நான் இவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்றது கர்த்தர் இயேசு உன்னை நேசிக்கிறார்னு சொல்றதுக்குன்னு அவங்க ஜெபித்து கேட்டுக்கொண்டு She didn't know what to do. அவங்களுக்கு தெரியல என்ன செய்யணும்னு. When she called me, I told her this. அவங்க பாஸ்டரை அழைப்பும் போது just tell the uncle you will pray for the uncle in Jesus name. அந்த பாஸ்டர் சொன்னாங்க நீ சொல்ல அவங்கள்ட்ட அங்கிள் நான் உங்களுக்காக இயேசுவின் நாமத்துல நான் உனக்கு ஜெபிக்கின்றேன்னு. And she prayed that God will give her that opportunity. அவங்களும் ஜெபித்து கொண்டாங்க இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்றேன்னு. Because she didn't know the next time when she go into the COVID ward whether the uncle would be there still. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது அவங்க அடுத்த வாட்டி அந்த கோவிடோட அந்த வார்டுக்கு போகும்போது இந்த அங்கிள் உயிரோட இருப்பாரா இல்லையான்னு கூட. One day she was so excited, she called me and she said, Pastor, God gave me an opportunity to pray for the uncle. ஒரு நாள் அவங்க பாஸ்டருக்கு அழைப்ப நான் கால் பண்ணி அவங்க சொன்னாங்க அந்த அங்கிளுக்கு நான் ஜெபிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு பாஸ்டர்னு. I pray for the uncle. I tell the uncle that Jesus is alive and Jesus can heal him. அவங்க நான் ஜெபித்து சொன்னாங்களா அங்கிள்ட்ட இயேசு ஜீவிக்கின்றாரு அவர் உனக்கு சுகத்தை கொடுக்க முடியும்னு ஜெபித்து சொன்னாங்களாம். Where did this boldness come from? Where how come she was so bold? எங்கே இந்த தைரியம் வந்துச்சு? எப்படி இவ்வளவு தைரியமா ஆறனாங்க இவங்க? My friends, it's because she became more and more aware of the presence of Jesus. ஏன் தெரியுமா சகோதரர்களே? ஏன்னா அவங்க இன்னும் அறிந்து கொண்டாங்க கர்த்தரோட பிரசன்னத்தை குறித்து. Few days later she was allowed again to go into that same ward. அதே வார்டுக்கு ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க திருப்பி அங்க போனாங்க. She wanted to go and visit the uncle and tell the uncle about Jesus. அவங்க அந்த அங்கிளை போய் திருப்பி சந்தித்து இயேசு பத்தி பேசலாம்னு போனாங்க. But the uncle was sleeping. ஆனாலும் அந்த அங்கிள் தூங்கி கொண்டிருந்தாரு. But she saw a piece of paper at the bedside with a cross. ஆனாலும் அவர் தலைமாட்டுக்கு மேல ஒரு பேப்பரை பார்த்தாங்க. அந்த பேப்பர்ல சிலுவை இருந்தது. She spoke to the nurses there and she said, what happened? How come there's a paper there with a cross? அவங்க அந்த நர்ஸ்ட்ட ரொம்ப அதிர்ச்சியோட கேட்டாங்க என்ன நடந்துச்சு? ஏன் ஒரு பேப்பர்ல சிலுவை வரைந்து இருக்குதுன்னு. And they said this, well, the uncle woke up, asked us for a piece of paper and a pen, and then he drew it and she stick it at his wall. அவங்க சொன்னாங்க அந்த அங்கிள் ஒரு பேப்பரும் ஒரு பேனாவும் கேட்டு அவர் என்ன செஞ்சாருன்னா அந்த சிலுவையை வரைஞ்சு அங்க மேல ஒட்ட சொல்லிட்டாரு. My friends, I want to tell you this.
சகோதரர்களே, நான் இதான் உங்கள்ட்ட சொல்ல விரும்புறேன். When you know that Jesus is alive, இயேசு ஜீவிக்கின்றார் உங்களுக்கு தெரியும் when you போது, allow the Holy Spirit to give you that revelation that Jesus is alive, நீங்க பரிசுத்த ஆவிட்ட உங்களுக்கு அந்த வெளிப்பாடை கொடுக்கிறதுக்கு இயேசு ஜீவிக்கின்றார்னு விடும்போது, and in the face of your storm, in the face of your challenges, in the face of your fears, when you begin to grow into that awareness that Jesus is alive, உங்களோட பயத்தின் மத்திய உங்களோட மன உளைச்சலின் மத்தியில நீங்க உணர்ந்து கொள்வீங்க இயேசு ஜீவிக்கின்றார் என்று. you can be like Elijah, you can be like brother EP, you can be like Sarah, who stand tall in the midst of their struggles and நீங்க difficulties. இந்த நம்பிக்கை நீங்க வைக்கும்போது நீங்க உங்கனால எலியா போல இருக்க முடியும், நீங்க ஈபிஏ போல இருக்க முடியும், இந்த சேரா போல இருக்க முடியும், நிமிர்ந்து நிக்க முடியும். Because the Holy Spirit that's living in you, that has been given to you, is the same Holy Spirit that raised Jesus from the dead. ஏன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரிசுத்த ஆவி யார் என்றார்னா, உங்களுக்குள்ள ஜீவிக்கிற பரிசுத்த ஆவி தான் இயேசுவை உயிரோட எழுப்பினவர். So my friends, even as you stand on your feet, even in this moment, இந்த நேரத்துல நம்ம எழுந்திருச்சு நிக்கும்போது, even as we worship Jesus, கர்த்தரை நம்ம ஆராதனை செய்யும் வேளை, we're going to welcome the Holy Spirit into your home. நம்ம என்ன செய்ய போறோம்னா, பரிசுத்த ஆவியை நம்ம வீட்டுக்கு அழைக்க If you போறோம். are fearful, you are worried, you need God at this moment. அப்படி நீங்க பயந்து கொண்டு இருந்து, நீங்க கவலைப்பட்டு கொண்டு இருந்து, கர்த்தர் உங்களுக்கு தேவையாக இருக்க போறேன்னு அழைக்க போறீங்க. As you worship, I want you to lift your hands and say, God, I will become more aware of your presence in my life. நீங்க ஆராதனை செய்யும் போது நீங்க கைகளை உயர்த்தி நீங்க சொல்ல வேண்டும், கர்த்தர் இயேசுவே, நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன், உங்களோட பிரசன்னம் என் If you are வாழ்க்கையில ரொம்ப struggling with a இருக்குது. sickness and you do not know what to do, I want you to just lift your hands and say, God, I receive your healing. நீங்க ஒரு நோயால ரொம்ப நீங்க பாதித்து கொண்டு இருக்கிறீங்கன்னா என்ன செய்ய வேண்டும்னா உங்க கையை உயர்த்தி, இயேசுவே எனக்கு சுகத்தை நீங்கள் கட்டளை விட்டுட்டீங்கன்னு Let's நம்ப வேண்டும். worship even as Chris and us with a வாங்க. worship song. நம்ம இந்த ஒரு ஆராதனை பாட்டின் மூலமாக நம்ம இன்னைக்கு முடிப்போம். உலகமெல்லாம் மறுக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உலகமெல்லாம் மறுக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உன்னாவும் துதிக்கையிலே இயேசையா, உன் அன்பை ருசிக்கையிலே ராஜா, உன்னாவும் துதிக்கையிலே இயேசையா, உன் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, வாங்க சொல்லுவோம். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். You know, even as your hands are lifted before God today, கர்த்தர் முன்னாடி உங்க கைகள் நான் உயர்ந்திருக்கும் வேளையில, you know, I just sense that some of you here, you are having problems sleeping. நான் உணர்றேன், இங்க நிறைய பேர் தூக்க பிரச்சனையை சந்தித்து கொண்டு I want to இருக்காங்க. pray for you today. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புறேன். Because starting from tonight onwards, as you go to sleep, ஏன்னா இன்னைக்கு ராத்திரில இருந்து நீங்க தூங்கும் வேளையில your mind will not be preoccupied with worry and fears and anxiety. உங்க சிந்தை கவலையும் மன உளைச்சலோட அத குறித்து இருக்காது. But you will become more and more aware that the presence of Jesus is in your room with you. ஆனாலும் நீங்க இன்னும் அதிகமாக நீங்க உணர போறீங்க, கர்த்தரோட பிரசன்னம் உங்க கூட உங்களோட அறையிலே இருக்குதுன்னு. Dear Jesus, I just want to pray for my brothers and sisters who are struggling with their sleep.
கர்த்தர் இயேசுவே, என் சகோதர சகோதரி யார் யார் வந்து இந்த தூக்க பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். They have heard your word today. இன்னைக்கு உங்க வார்த்தைகளை தெளிவாக I கேட்டார்கள். pray that starting today onwards, they will be more and more aware of the presence of Jesus with them in their room when they are going to bed. நான் ஜெபிக்கின்றேன், அவங்க இந்த நாள்ல இருந்து இன்னும் அதிகமாக உங்க பிரசன்னம் அவர்கள் கூட இருக்கிறதுன்னு அவங்க உணரணும்னு. That the personal presence of Jesus in their room, in their life will give them that peace that they so need to sleep well. இயேசுவோட பிரசன்னம், அவரோட தனிப்பட்ட பிரசன்னம் அவங்க கூட, அவங்களோட அறையில, அவங்க வாழ்க்கையில அவங்க கூட எப்பொழுதும் இருக்குதுன்னு அவங்க உணர வேண்டும். And I pray for the rest of our brothers and sisters, நான் மத்த இன்னும் நம்மளோட சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கின்றேன். that even as they begin the brand new week this week, இந்த புது வாரத்தை ஆரம்பிக்கும் வேளையில you will be blessed to know that the Holy Spirit is living in you. நீங்க ஆசீர்வாதம் அடைவீங்க. ஏன் என்றால் இயேசு பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள And ஜீவிக்கின்றார். in everything that you go through, the revelation that Jesus is alive will enable you to stand tall in the midst of your daily life. உங்களோட எல்லா பிரச்சனையும் நீங்கள் சந்திக்கும் போது, சூழ்நிலைகளை சந்திக்கும் போது உங்களால உயர்ந்து நிமிர்ந்து நிற்க முடியும். ஏன் என்றால் கர்த்தரோட பிரசன்னம், அவர் ஜீவிக்கின்றார் என்று அந்த நம்பிக்கை உங்க இருதயத்துல பலமாக இருக்கும் வேளையில. So Father, we speak your blessing, அதனாலப்பா உங்களோட ஆசீர்வாதம், we speak your providence உங்களோட ஏற்பாடு in Jesus' name. இயேசுவின் நாமத்தில். Amen. 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 God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Okay. Done. Oh, I thought he doing closing.